சொல்லுகிற போது ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வருத்தப்படுகிறோம் அல்லவா, அந்த மன வருத்தம் நமக்கு இருக்க வேண்டும். மூன்றாவதாக, இனிமேல் நான் இதை செய்ய மாட்டேன் என்கிற அந்த ஒரு தீர்மானத்தோடு வாழ்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் மனமாற்றத்தினுடைய 3 படிநிலைகளாக திரு அவை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எத்தனை முறை பாவத்தில் விழுந்தாலும் சரி, ஒவ்வொரு முறையும் இதனை நாம் செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். விவிலியம் நமக்கு எளிதாக சொல்லுகிறது, ஒரு நீதிமான் ஒரு நாளைக்கு 7 முறை தவறு செய்கிறான். எத்தனை பேர் நீதிமானா இருக்கிறோம்? எத்தனை பேர் நீதிமானா இருக்கிறோம்? யாருமே நீதிமான் நம்ம இருக்கிறது வாய்ப்பு இல்லை. அப்ப நீதிமானே ஒரு நாளைக்கு 7 முறை தவறு செய்கிறான் என்றால், நாம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை தவறு செய்யறங்கிறது கணக்கிலே கிடையாது. ஆனால் ஒவ்வொரு முறை தவறு செய்யும் போதும் நான் அதனை ஏற்றுக்கொண்டு அதற்காக மனம் வருத்தப்பட்டு இனி